வந்து முஸ்லீம், அந்த பொண்ணு ஹிந்து, அதெல்லாம் சத்தியமா செட் ஆகாது. நாளைக்கு அவ கோயில் போகணும்பா, நீ மசூதி போகணும்பா, அவ பொட்டு வைக்கணும்பா, பொட்டு வைக்க வேணாம்பா, நாளைக்கு வந்து உனக்கு குழந்தை பிறக்கும், நாளைக்கு நீ இந்த பேர் வைக்கணுமா, அந்த பேர் வைக்கணுமா, இந்த சர்டிஃபிகேட் வாங்கணுமா, அந்த சர்டிஃபிகேட் வாங்கணுமா, இந்த மாதிரி பிரச்சனை வரும். வேலை இப்போ உங்க 2 பேரும் மேரேஜ் ஆயிடுச்சு, அவங்கள வந்து அவங்க ரிலீஜன் படியே இருக்க விடுவீங்களா இல்ல அந்த சேஞ்சஸ்ன்ற மாதிரி நடக்குமா? நான் லவ் பண்ணும்போது அவ ஹிந்து தானே, நானு முஸ்லீம் தான், அவ அப்படியே இருக்கட்டும், நான் இப்படியே இருக்கேன். ஒரு சிச்சுவேஷன் வருது, எங்க வீட்டில் இந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்கடி அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் பண்றேன்னா அவ அந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அவங்க அப்படி இருந்துக்கணும். ஆனா திணிக்க கூடாது, நீ முஸ்லீமா தான் மாறணும், நீ வீட்டுக்கு வந்தா பொட்டு வைக்க கூடாது, கோயிலுக்கு போக கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது ப்ரோ. ஏன்னா அது அவங்க ரிலீஜியன், அதை அவங்க ஃபாலோ பண்றாங்க, நம்ம ரிலீஜியன் நம்ம ஃபாலோ பண்றோம். உங்க 2 பேர் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு வந்து பேரு எந்த முறைப்படி வைப்பீங்க ப்ரோ? வெளிநாட்டு பேரா தான் ப்ரோ, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, சீரியஸா தான் சொல்றேன். அப்ப எவன் என்ன கேள்வி கேட்பான்? நீங்க வந்து முஸ்லீம், அவங்க ஹிந்துன்றீங்க, அது கல்யாணத்துக்கு போகும்போது எந்த மாதிரி பிரச்சனை வரும் நீங்க நினைக்கிறீங்க? பிரச்சனை வரும். எங்க வீட்டுலலாம் சொன்னாங்க இந்த மாதிரி, நீ வந்து முஸ்லீம், அந்த பொண்ணு ஹிந்து, அதெல்லாம் சத்தியமா செட் ஆகாது. இது வந்து நம்ம ஃபேமிலியில் என்ன பேசுவாங்க, அவங்க ஃபேமிலியில் என்ன பேசுவாங்க, நாளைக்கு வந்து உனக்கு குழந்தை பிறக்கும், நாளைக்கு நீ இந்த பேர் வைக்கணுமா, அந்த பேர் வைக்கணுமா, இந்த சர்டிஃபிகேட் வாங்கணுமா, அந்த சர்டிஃபிகேட் வாங்கணுமா, இந்த மாதிரி பிரச்சனை வரும். நாளைக்கு அவ கோயில் போகணும்பா, நீ மசூதி போகணும்பா, அவ பொட்டு வைக்கணும்பா, பொட்டு வைக்க வேணாம்பா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வரும். இதெல்லாம் உன்னால சால்வ் பண்ண முடியாது, வேணாம் அப்படின்னு தான் எங்க வீட்டில் ஃபர்ஸ்டே சொன்னாங்க. ஹியூமனிட்டி பர்சன் ப்ரோ, அவங்கள வந்து இந்த கேஸ்ட் தான் அந்த கேஸ்ட் தான் நான் பார்க்க மாட்டேன். லவ் பண்ணும்போது அவங்க ஹிந்துன்னு தெரிஞ்சுதான் நான் லவ் பண்ணேன். எங்க அம்மா வந்து சொன்னாங்க, மற்றவங்கள பாரு, முஸ்லீம் பசங்களை பாரு, கரெக்டாக நமாஸ் பண்ணிட்டு கரெக்டாக இருக்காங்க, அவங்க வந்து முஸ்லீம் பொண்ணா பார்த்து தான் லவ் பண்ணுறாங்க, அதுதான் கரெக்ட் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதுக்கு நான் படத்தில் சொல்கிற மாதிரி ஒரு டைலாக் தான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன். அம்மா லவ்ங்கிறது வந்து இந்த மாதிரி கேஸ்ட் பார்த்தோ அதை பார்த்தோ வரது இல்லாமல் மனசுக்கு தோன்றதை வச்சு தான் வருது அப்படின்னு நான் அப்படி தான் சொன்னேன். உங்களுக்கு உண்மையாலுமே இந்த பொண்ணு பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த கேஸ்ட் ரிலீஜன் அதெல்லாம் பார்க்காதீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா எவ்வளோ ரிஸ்க் வேணாலும் எடுங்க. வேலை இப்போ உங்க 2 பேரும் மேரேஜ் ஆயிடுச்சு, அவங்கள வந்து அவங்க ரிலீஜன் படியே இருக்க விடுவீங்களா இல்ல அந்த சேஞ்சஸ்ன்ற மாதிரி நடக்குமா? சூப்பர் கேள்வி ப்ரோ. ஆக்சுவலி கேட்கக்கூடாது தான். இல்லை இது கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கணும். ஏன் அப்படின்னா கமெண்ட்ல வந்து பண்ணுவானுங்க ப்ரோ, அது வேற இருக்கு. ஏன்னா இப்போ குழந்தைன்னு ஒன்று பிறக்கும் இல்லைங்களா, அது இல்லை ப்ரோ. இல்லைனா நான் லவ் பண்ணும்போது அவ ஹிந்து தானே, நானு முஸ்லீம் தான், அவ அப்படியே இருக்கட்டும், நான் இப்படியே இருக்கேன். ஒரு சிச்சுவேஷன் வருது, எங்க வீட்டில் இந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்கடி அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் பண்றேன்னா அவ அந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அவங்க அப்படி இருந்துக்கணும். அவங்க வீட்டுக்கு நான் போறனாலுமே அவங்களுக்கு எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாதிரி இருந்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் நம்ம தான் வாழ போறோம். நாங்கள் 2 பேரும் தான் தனியாக வாழ போறோம். நம்மளோட லைஃப் நான் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன் ப்ரோ. உனக்கு போட்டு வைக்கணுமா, நான் வந்து நான் கோயில் போவேன், சர்ச்சு போவேன், மசூதியும் போவேன், எல்லா இடத்துக்குமே போவோம், எல்லா ப்ரேவும் பண்ணுவோம். சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்துஸ் கூடலாம் கோயிலுக்குலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படிலாம் எதுவுமே நான் பார்த்ததும் இல்லை, அந்த மாதிரி நான் பழகினதும் இல்லை யாரு கூடயுமே. நான் கோயிலுக்கும் போவேன், அவங்களையுமே நான் மசூதி கூப்பிட்டு போவேன். ஆனால் திணிக்க கூடாது, நீ முஸ்லீமாக தான் மாறணும், நீ வீட்டுக்கு வந்தால் பொட்டு வைக்கக்கூடாது, கோயிலுக்கு போகக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது ப்ரோ. ஏன்னா அது அவங்க ரிலீஜியன், அதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம ரிலீஜியன் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நீயும் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணு, நானும் உன்னோட கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறேன், அவ்வளோதான், சிம்பிள். உங்க 2 பேர் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு வந்து பேரு எந்த முறைப்படி வைப்பீங்க ப்ரோ? வெளிநாட்டு பேரா தான் ப்ரோ, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, சீரியஸா தான் சொல்றேன். அப்ப எவன் என்ன கேள்வி கேட்பான்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆரவ், அயானா அந்த மாதிரி வைப்போம் ப்ரோ, டிஃப்ரெண்டா வைப்பேன். நான் வந்து நருட்டோ, இட்டாச்சி அந்த மாதிரி கூட சீரியஸா வைக்கலாம் ப்ரோ. ஹிராயானு வைக்கலான்னு இருக்கேன். பொண்ணு பிறந்தனா லேடிஸ் முன்னாடி, இல்லனா இன்னாட்டா, இதே ட்வின்ஸ் பிறந்தா டோலு போலு ப்ரோ. பாட்டில் யோசிச்சு சொல்றாப்புல, அவ்வளவுதான் ப்ரோ. நம்மளுக்கு பிடிச்சதான் நம்ம பசங்களுக்கு நம்ம பேர் வைக்கிறோம். அது வந்து இந்த இதுல தான் வைக்கணும், அந்த இதுல தான் வைக்கணும், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என் கிளாஸ்ல உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நான் லாஸ்ட் பெஞ்ச், அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் பெஞ்ச். அப்பதான் அந்த பொண்ணு ஒயிட் கலர் சுடிதார் போட்டு வராங்க. பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன், அதான்டா என் ஆளு, இவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கலாய்க்கிறேன். அவனுக்கு வந்து ஓகே உனக்கு அதுவா, எனக்கு இது அப்படின்னு நானுங்க. ஆனா இது வரைக்கும் எங்க ஸ்கூல்ல நிறைய பேர் லவ் பண்ணாங்க, இது வரைக்கும் கான்ஸ்டன்டா நிக்கிறது நான் மட்டும்தான். அதை நான் பெருமையா சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சைட்லயே எப்படி அது லவ்வா அமையுதுங்கிறது எனக்குமே தெரியல, மேஜிக்கலா தான் இருக்கு. எப்படி லவ்வா போச்சு அந்த ஃபர்ஸ்ட் சைட்டே உங்களுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிச்சு, ஆனா அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதுக்கான எஃபர்ட் எப்படி போட்டீங்க? அதுக்கான எஃபர்ட்லாம் நிறைய போட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணோம்னா அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணக்கூடாது, அந்த பொண்ணோட ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணா ஈஸியா கரெக்ட் பண்ணிடலாம். அந்த பொண்ணை, அந்த பொண்ணுகிட்ட அந்த பொண்ணை பத்தி நம்ம கிட்ட பத்தி பேசு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்ட் பண்ற பொண்ணு இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஃப்ரெண்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். ரீசார்ஜ் பண்றது, சாக்லேட் வாங்கி கொடுக்கறது, ரெக்கார்ட் நோட் எழுதி கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் பண்ணா அவளை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கேதர் பண்ணிக்கலாம். நம்மளை பத்தி கொஞ்சம் பில்டப்பா பேசுவா, அவளை எங்கேஜா வச்சுப்பா, நம்மளை பத்தி பேசிக்கிட்டே இருப்பா. அந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்ணாங்க. சில பேர் வந்து டைரக்டா ப்ரொபோஸ் பண்ணிடுவாங்க. எனக்கு வந்து அந்த சூழ்நிலை வந்து பண்றது நார்மல் டேவா இருந்திருக்கா, ஸ்பெஷல் டேவா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பெஷல் டேலாம் இல்ல, ஒரு கந்தராவியான டே. ஏன்னா அன்னைக்கு எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. என் ஃப்ரெண்டு கால் பண்ணி இந்த மாதிரி அவங்க கிட்ட பேசி ஆகணும், இன்னைக்கு நான் சொல்லி ஆகணும். அந்த சிச்சுவேஷனை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த நிலைமையில அவங்க உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறான் அப்படிங்கிற மாதிரி பேசி அந்த பொண்ணு கிட்ட பேசி நான் ப்ரொபோஸே பண்ணிட்டேன் போன்ல. அவங்க என்ன சொன்னாங்க? அவன் வந்து இல்ல நீங்க வந்து முஸ்லீம், நாங்க வந்து ஹிந்து, அதெல்லாம் சரிப்படாது அப்படின்னாங்க. நான் வந்து அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லுங்க அப்படின்னு. இல்ல நான் யோசிச்சு சொல்லணும், நான் படிக்கணும் அப்படின்னாங்க. சரி படிங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணல. அப்படியே போச்சு. அப்புறம் 12th எக்ஸாம்ஸ் முடிஞ்சுதான் அவங்க வந்து சொன்னாங்களே நான் வந்து உங்களை லவ் பண்றேன். நானும் வந்து கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலில இருந்து தான் வந்திருக்கேன். அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலில தான் வந்திருக்கு. அதுவும் என்னோட பார்ட்னர்லாம் நினைச்சு நான் ரொம்பவே பெருமைப்படுவேன். ஏன்னா அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப எஜுகேட்டட்லாம் இல்லை. அந்த பொண்ணு வந்து செம்மையாக படிக்கும், ஸ்கூல் செகண்ட் ஸ்கூல் ஃபஸ்ட்டு தான். ஆனால் அந்த மாதிரி ஒரு பொண்ணு வீட்டில் அவங்க அப்பா அம்மா வந்து நம்ம பொண்ணு இப்படி படிக்கிறாளுங்கிற பெருமை படுறாங்களாங்கிறது வந்து கொஞ்சம் கம்மி தான். அந்த பொண்ணு சொல்லுவா, எங்கள் வீட்டில் வந்து சீரியல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சவுண்டு வைப்பாங்க, என்னால் படிக்கவே முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையுமே அவங்க படிச்சுட்டு வராங்கிறப்போ எனக்கு அதை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்மலாம் அப்படி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, நம்ம தான் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அடுத்தவங்களுக்கு. ஆனால் அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லையும் அவங்க படித்து மேலே வராங்கிறப்போ, அதுவும் என் பார்ட்னர் அப்படி இருக்காங்கிறப்போ நினைக்கும் போது எனக்கு நிஜமாலுமே ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் லவ் பண்ணிட்டீங்க, இப்போ கரெக்டாக போயிட்டு இருக்கு. அதாவது இந்த ஸ்கூல் லவ்லாம் வந்து மேரேஜ் வரையும் போகிறதுலாம் ரொம்ப வேறான ஒரு விஷயம். ஆனால் ஸ்கூல்லேருந்து நீங்கள் லவ் பண்ணி அவங்களுடைய கெரியருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணி உங்கள் கெரியருக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி நல்லபடியாக இப்போ வந்துட்டீங்க. பட் என்னடானா அதர் ரிலீஜியன்றதுனால தான் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குங்களா. என்ன ஆனாலுமே சரி ப்ரோ, 2 பேரோட வீட்டில் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அந்த மேரேஜ், அந்த லவ் டு மேரேஜ் போச்சுன்னா நல்லா இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் வீட்டில் ஒத்துக்கலன்ட்டு சண்டை போட்டு மட்டும் கல்யாணம் நீங்கள் தனியாக பண்ணணும்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நிறைய ஃபேமிலி வந்து அந்த மாதிரி போனதுனால என்கிட்ட ஒரு அக்கா வந்து ஒப்பீனியனில் பேசியிருப்பாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஆனால் இப்போ வரையுமே எங்கள் வீட்டில் வந்து யாருமே என்கிட்ட வந்து பேசலை அப்படின்ற மாதிரி வந்து அந்த அக்கா ஃபீல் பண்ணுறாங்க. பையன் வீட்டில் வந்து கூட வந்துட்டாங்களாம், பட் அந்த அளவுக்கு ஒட்டு ஓடாமல் தான் அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறாங்க பையன் வீட்டு சைட்லேருந்து. பட் பொண்ணு சைட்லேருந்து வரவே இல்லையா. ஆனால் குழந்தை 2 குழந்தை பிறந்திருக்கு, அந்த 2 குழந்தைய பார்க்க வரையும் வரல. அந்த அக்கா இப்போ வரையுமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நான் நினச்ச லைஃப் எனக்கு கிடைச்சிச்சு, ஆனால் நான் இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்துருவாங்கன்ட்டு ஒரு சில பேர் இப்படியும் இருக்காங்க. அதனால் பேரண்ட்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த லவ் டு மேரேஜ் கொண்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பயங்கரமாக ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் ப்ரோ. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுறீங்க சரிங்களா? கண்டிப்பாக. தேங்க்யூ.